ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி தனாவுக்கு ஃபோன் பண்ணி பண்ண வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இது கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி சார் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, என்னாலலாம் இப்போ வர முடியாது. நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ நாம் அங்கே மட்டும் வந்தோம்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனையே உருவாகும். அப்படிங்கும்போது என்ன தானா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற? நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும், என்னால் உன்னை மறக்கவே முடியல தானா. கடைசியாக ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போ, அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இது கெட்டதுமே தனாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது. அப்போ தனா சொல்கிறாங்க, இந்த ஒரு தடவை தான் நான் வருவேன், அதுக்கப்புறமே என்னை பார்க்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படிங்கவும் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன், நீ வா அப்படிங்கும் போது தனாவும் வரதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ ஒரு மருந்தை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த மருந்தை அவங்களும் வாங்கி கொடுக்கும்போது, என்ன கார்த்தி உன் வலையில் ஏதோ ஒரு பொண்ணு சிக்கிட்டா போலுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் அது வேறு யாரும் இல்லை தனாதான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே கார்த்தியோட ஃப்ரெண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி, எப்போவுமே நீ கல்யாணம் ஆகாத பொண்ணை தானே எப்போவுமே நீ கரெக்ட் பண்ணுவ, தனாக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னுமா நீ அவளை மறக்காமல் இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் தனாவை இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, இன்னைக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தியோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி நீ பண்ணுறதெல்லாம் என்னமோ எனக்கு பயமாக இருக்குது கார்த்தி, நான் சொல்கிறது கேளு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதனால கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அந்த தனாவை இன்னைக்கு நான் நினச்ச மாதிரிக்கே இல்லை நடத்தி காட்டியே தருவேன். சரி நீ இங்கேருந்து கிளம்பு, தனா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அப்படிங்கும்போது, சரி எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டு கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அந்த மருந்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தானா உனக்கு என்ன நடக்க போகுது பாரு, நீ என்கிட்ட இருந்து கை நெழுவி போய்கிட்டே இருக்கிறீங்களா, ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக அது நடக்காது, நான் நினச்சது போல தான் நடக்க போகுது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க யாருக்கும் தெரியாமல் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரி போல். அப்போ சிவா பைக்கில் வராங்க. என்னது போகிறது பார்த்தா தனா மாதிரிக்கு இருக்குது, அவள் எதுக்கு இந்த ராத்திரியில் போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா நினைக்கிறாங்க. அதுவும் யாருக்கு தெரியாமல் போகிற மாதிரிக்கு இருக்குது, அதுவும் ராத்திரி போல் இங்கே எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவள் எங்கே போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சிவா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாமல் அவங்க போகிறதா நினச்சிக்கிட்டு அவங்க கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே சிவாவும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. தனா பார்த்தோம்னா கார்த்தியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இங்கே மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா சீனு ரூமில் படுக்கிறதுக்காக போகும்போது, அப்போ சீனு மாயா பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சிரிக்கவும், ஆமாம் இவளுக்கு சிரிப்பு ஒன்று தான் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டும் போது, உடனே மாயா சொல்கிறாங்க, என்ன சீனு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட முகத்தை காட்டிகிட்டே இருக்கிறியே, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தோம், அதை மறந்துட்டியே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் லவ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்புறமா தானே உன்னுடைய சுயரூபமே தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சீனு சொல்லவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, சீனு நீ ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுப்ப, அப்போ பாரு என்ன நடக்கும்னு பாரு அப்படிங்கும்போது, ஆமாம் உன்னை நாள் பற்றி நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீனு முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க படுக்க போயிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மாயாவும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தோம்னா சிவாவை தான் காட்டுறாங்க. சிவா தனா கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு வந்ததை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே சிவா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ எதுக்காக இப்போ பண்ணை வீட்டுக்கு வந்திருக்கிறா, கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு, அதுவும் இந்த ராத்திரி இல்லை, எனக்கு என்னமோ தனா போகிற போக்கே சரியில்லை, இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு தெரியாமல் என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சிவாவும் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த பண்ணை வீட்டுக்கு வந்துருந்தாங்க. கார்த்தி தனா வர்றதுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ தனாவும் பண்ணை வீட்டுக்கு வந்துருந்தா கார்த்தி பார்த்துருந்தாங்க. வா தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, கார்த்தி சார் எதுக்காக என்ன இந்த ராத்திரியில் வர சொன்னீங்க, அதுவும் நான் யாருக்கு தெரியாமல் வந்திருக்கிறேன், இது மட்டும் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், தனா என்ன தானா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்னை முழுசாவே என்னை மறந்துட்டே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் என்னால் தான் உன்னை மறக்க முடியல அப்படிங்கிறாங்க. உடனே தனா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், நான் கதிரை ஏற்றுக்கல, ஆனால் எங்கள் அப்பா அம்மா கௌரவத்தை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலே நம்ம பிரிஞ்சுறது தான் சரி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கிடுங்க கார்த்தி சார், இன்னும் என்னை பற்றி நினைக்காதீங்க, என்னை கூப்பிடவும் செய்யாதீங்க அப்படின்னு தனா சொல்லிட்டு இருக்கவும், சரி தனா நீ வந்துட்டேலாம், இதுக்கு முறை நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன், சரி உனக்காக நான் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், இதை குடிச்சிட்டு போ அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தனா சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜூஸில் அவங்க ஒரு மருந்தை கலக்கி வச்சிருக்கிறாங்க.
அப்போ தனா வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இந்த ஜூஸை நீ குடிச்சிட்டு போ அப்படின்னு கார்த்தி வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது எனக்காக நீ ஒரே ஒரு தடவை நீ இந்த ஜூஸை வந்து என் கூட சேர்ந்து நீ குடிக்க மாட்டியா, உனக்காக தானே நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லவும் அப்போ வந்து இதை தனா வந்து நம்பிடுதாங்க. சரி இந்த ஜூஸை குடிக்கிறதுனால இப்போ என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இன்னையோட உன் வாழ்க்கையை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சிவா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சீனுவுக்கு ஃபோன் பண்ணவும் சீனு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மாயா வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ யாருன்னு சொல்லி கேட்கும்போது சிவா நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாயா வந்து சொல்லுங்க சித்தப்பா இந்த இடத்துல ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது சீனு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது சீனு தூங்கிட்டு இருக்கிறான் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. தனாவை காப்பாற்றுறதுக்காக சிவாவும் மாயாவும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.